United Pentecostal Church Ainavaram welcomes you to the media ministry. You are going to listen the Lord's message given by Pastor Reuben Habde. The title Shepherd and Me. Listen and be blessed. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழி how unsearchable. That's the word I want to catch upon. How unsearchable are his judgment and his ways. அவருடைய நியாய தீர்ப்புகளும் அவருடைய வழிகளும் ஆராயப்படாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. Your God is unsearchable. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆராயப்பட முடியாதவராக இருக்கிறார். You can't sit and draw your God. நம்முடைய தேவனை உட்கார்ந்து ஒரு வரைபடமாக யாரும் வரைய முடியாது. You can't Google your God. அல்லது உம்முடைய தேவனை அந்த கூகுளிலே தேடி பார்க்க முடியாது. You can't change your God. அல்லது உம்முடைய தேவனை எனக்கு இஷ்டப்படி மாற்றும் என்று சொல்ல முடியாது. We are limited in our capacity to comprehend the vastness of God. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பிரியமான காரியத்தை நம்முடைய சிந்தையில நாம் கிரகிக்கக்கூடிய அளவிற்கு அளவிட்டு வைத்திருக்கிறோம். தமிழ்ல சொன்ன மூளையில எட்டாவது unsearchable is my God. சொல்லணும்னா நம்ம அறிவில தான் நாம் கிரகித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்ம அறிவை விட ஆராய முடியாத ஒரு பெரிய தேவன் நம்முடைய தேவன். So what God does, God wants to talk to you. தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். So God needs to communicate with you. உங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்று விரும்புகிறார். Such a big God, I wants to communicate with you. இவ்வளவு பெரிய தேவன், மகத்துவம் உள்ளவர், நம்மோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று For விரும்புகிறார். example, think that you created an ant. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எறும்பை அவர் உருவாக்குகிறார். நாம் உருவாக்குகிறோம் நினைத்துக் கொள்ளுங்க. Suppose we create an ant. ஒரு எறும்பை நாம் உருவாக்குகிறோம் நினைத்துக் கொள்ளுங்க. When you ask the ant, அந்த எறும்பை பார்த்து நீங்க கேக்குறீங்க, describe your creator. உங்களுடைய சிருஷ்டிகரை குறித்து கொஞ்சம் விவரித்து சொல்லுன்னு சொல்றீங்க. When you ask the ant, அந்த நம்ம உருவாக்கின எறும்பை பார்த்து கேட்டா, this ant is so much small. இவ்வளவு சிறிய எறும்பு. So when you ask the ant, அந்த எறும்பை பார்த்து கேட்டோம்னா, describe your creator, உருவாக்குனவரை பத்தி சொல்லுன்னு சொன்னா, what it will see? என்ன பார்க்க கீழ இருந்து? இங்கெல்ல அவருடைய தோலை பார்க்கும். ஆமென். விரல மாத்திரம் பார்க்கும். விரல பார்க்கும். Correct. Then it will say, my creator is like a viral. அந்த விரல பார்த்து சொல்லும், என்ன உருவாக்குனவரை பத்தி சொல்லுனா, என்ன உருவாக்குனவர் விரல போல இருக்காரு. That's what we are. அப்படிதான் நீங்களும் இன்றைக்கு இருக்கிறோம். We cannot describe a God because we can't see the bigger things of God. தேவனுடைய பெரிய மகத்துவமான காரியத்தை பார்க்காதபடினால நம்முடைய தேவனுடைய அளவு இவ்வளவுதான் என்று நம்முடைய சிந்தையிலே கிரகித்து வைத்திருக்கிறோம். Everything is consisting of him. எல்லாமே அவரை கொண்டு அவருக்குள் இருக்கிறது. Everything was made by him. எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Everything was made for him. எல்லாமே அவரை கொண்டும் அவருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. My God is so great and is so good. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் நல்லவராக இன்றைக்கும் It இருக்கிறார். is something remarkable to reach down to us, to scoop down to us. He uses parables. நம்மிடத்திலே அவர் இறங்கி வருவதற்கு அவர் தன்னையே தாழ்த்தி சில ஊமைகளை அவர் பயன்படுத்துகிறார். Amen. Parables, metaphors, figure of speech, similes. ஊமைகளாக சொல்லுகிறார். சில காரணம் ஒப்பிட்டு இதை போல அதை போல சொல்லுகிறார். நம்முடைய சிந்தைக்கு ஏற்ற நம்முடைய ஞாபகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான்கு எல்லாவற்றையும் குறைத்து நமக்கு சொல்லுகிறார். It's not so that we understand. He says, I am a warrior. சொல்றாரு, நான் யுத்த வீரன் என்று சொல்கிறார். I am a watchman. நான் உங்களுக்கு ஜாமக்காரன் என்று சொல்கிறார். I am a king. நான் ராஜா என்று சொல்கிறார். I am a father. நான் தகப்பனாக இருக்கிறேன். I am a son. நான் மகனாக இருக்கிறேன். I am like an eagle. நான் கழுதை போல இருக்கிறேன். I am like a rock. நான் கண்மலை போல உங்களுக்கு I am the door. நானே வாசல். I am the wine. நானே திராட்சரசம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? புரியுதா எல்லாமே? டோர்னா தெரியலீங்களா? If I tell galaxies and the stars and உள்ள இருக்குது ஒண்ணும் புரியாது. But if I say Jesus is the door, you'll understand. ஆகாய விரிவு அந்த மண்டலத்தை குறித்து நட்சத்திரம் சொன்னா புரியாது. ஆனா ஆண்டவராக இயேசு உங்களுக்கு வாசலாக இருக்காருன்னா நம்முடைய சிந்தையில எளிதாக புரிந்து கொள்ள முடியும். If I say Jesus is a rock, you understand. ஆண்டவராக இயேசு கண்மலையை போல நமக்கு இருக்காரு சொன்னா உடனே புரிந்து கொள்வோம். And if you say Jesus is your father, ஆண்டவராக இயேசு தகப்பன் சொன்னா you understand because you also father. நீங்களும் தகப்பனாக இருக்கிறபடியினாலே அவர் தகப்பன் சொல்லும்போது உடனே புரிந்து கொள்கிறோம். God is using everyday
everyday language to communicate with you. உங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நாளும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசுகிற அல்லது நாம் பார்க்கிற காரியத்தை வைத்து அவர் நமக்கு The உணர்த்துகிறார். most fascinating and incredible picture of God is the shepherd and his sheep. தேவனுடைய ஒரு புகழ்பெற்ற அல்லது மகத்துவமான ஒரு வரைபடத்தை காண்பிக்க வேண்டும்னா மேய்ப்பர் அதோடு கூட ஆடு. Praise the Lord. Amen. Bible says that this is the most incredible relationship God wants to show himself as the shepherd and the sheep. ஒரு தேவனுடைய புகழ்பெற்ற அல்லது மகத்துவமான உறவு என்ன தெரியுங்களா? அவர் மேய்ப்பர் மற்றும் நாம் ஆடுகளாக இருக்கிறோம். This relationship is interwoven in the scriptures, throughout the scriptures. இந்த உறவானது வார்த்தைக்குள்ளே ஊடுருவி போய் நமக்குள்ளாக அந்த வார்த்தை முழுவதும் நிறைவேற்றக்கூடியதாக Psalm இருக்கிறது. 95:7. 95ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய தேவன். Amen. நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். Praise the Lord. First of all, you have to understand what I'm preaching. I'm preaching to say, in the vast God tries to come and communicate to you, and the most simple thing he says, I'm the shepherd and you're the sheep. இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட பேசணும், நம்மோடு தொடர்பு கொள்ள என்பதற்காக நான் மேய்ப்பர் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி உங்களை ஆடுகள் என்று சொல்கிறார். So this picture is woven throughout the scriptures from Genesis to Revelation. இந்த வரைபடமானது ஆவியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த தேவனுடைய தன்மை ஊடுருவி வருகிறது. Praise the Lord. That's one of the verses he's reading. அந்த வசனங்களில் இந்த வசனம் ஒன்று. அவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன் is first creating his foundation. முதலாவது அஸ்திபாரத்தை அவர் போடுகிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். Amen. அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. Praise the Lord. Hallelujah. See, we read only Psalm 23, but the entire scripture shows God as our shepherd. 23ஆம் சங்கீதத்தில் தான் ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக சங்கீதங்களை பார்க்கும்போது அவர் மேய்ப்பர் நாம் ஆடுகள் என்பதை So வெளிப்படுத்துகிறது. he is the shepherd and you are the sheep. அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் நானும் ஆடுகளாக இருக்கிறோம். Isaiah 40:11. ஏசாயா 40:11 We'll வாசிக்கலாம். first put this introduction, we'll play the foundation, then we'll take it up. Hallelujah. அறிமுகமாக இந்த வார்த்தைகளை சொல்லி அஸ்திபாரத்தை போட்ட பிறகு கர்த்தருடைய Isaiah வார்த்தை 40:11. மேய்ப்பனைப் போல நமது மந்தையை மேய்ப்பார். ஆமென். ஆட்டுக்குட்டிகளை ஆஹா. நமது புயத்தினால் சேர்த்து. Praise the Lord. I'm talking about the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மேய்ப்பரை குறித்து சொல்லப்பட்டது உங்களுக்கு Praise சொல்லுகிறேன். the Lord. When you talk about the Old Testament, you think that is Yahweh. பழைய ஏற்பாட்டில் பேசும்போது யாவே அந்த தேவனை குறித்து But in the New புதிய Testament, ஏற்பாட்டில் Jesus says, ஆண்டவர் இயேசு சொன்னார், I am the good shepherd. நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். Praise the Lord. So if he's not the same God in the New Testament, there will be two shepherds. நீங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே தேவன் மாசத்தில் வெளிப்படாது இருந்திருப்பாரானால் ரெண்டு மேய்ப்பர்களாக இருந்திருக்கணுமே. Amen. Amen. But there's only one shepherd. ஒரே ஒரு மேய்ப்பர் என்று வேதம் தெளிவாக Praise சொல்கிறது. the Lord. One more verse. Ezekiel 34, எசேக்கியேல் 34 15 and 16. எசேக்கியேல் 34 15 16. This is what I'm preaching today, and the next week is rich food. நீங்க இன்றைக்கு நான் ரசிக்கிற வார்த்தை ஐஸ்வர்யமுள்ள rich. சுவையான உணவாக ஆண்டவர் கொடுப்பார். சுவையான, சரிங்களா? சத்தம் போட்டு கலாட்டா பண்றது இல்ல, சுவையான மெசேஜ். அழகா you should see when you go out, ஒரு ஆடு மாதிரியே போகணும் நீ. You need to know that you are a sheep. வெளியே போகும்போது நான் ஆண்டவருக்கு ஆடாக இருக்கிறேன்னு சொல்லி போகிறோம். Ezekiel 34:15 and என் 16. ஆடுகளை நான் மேய்த்து ஆஹா. அவைகளை நான் மடக்குவேன் என்று ஆஹா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. நான் காணாமற் போனதை தேடி ஆஹா. துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து ஆமென். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி ஆஹா. நக்கல் கொண்டதை திடப்படுத்துவேன். Okay, let me. Usually when I preach this series, I think of the last one. வழக்கமாக இந்த தொடர்ச்சியை பேசிக்கும் போது கடைசியானதை யோசிப்பேன். ஆசை வந்துருது. Have you seen the picture? இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு போட்டு ஆடு இங்க கழுத்துல போட்டு பார்த்திருக்கீங்களா? ஆமாவா? Amen. பார்க்காதவங்க கை தூக்குங்க. ஆமா. You see a picture when சும்மா ஒரு ஜீசஸ் மாதிரி போட்டு there'll be a sheep. ஆண்டவர் இயேசுடைய படம் ஒன்று வரைந்து அதுக்கு மேலே ஒரு ஆடு வைத்திருப்பார்கள். And in my life till now, உண்மையா சொல்ல போறேன், நான் இன்ஜினியர் மெசேஜ் கேட்கிறேன். I thought that was a good sheep. நான் இதுவரைக்கும் நான் நினைச்சது தெரியுமா, ஒரு நல்ல ஆடு தான் தோல்ல இருக்குன்னு சொல்லி. யூசுவலா என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆடு வச்சிருப்பாங்க. Actually, when you study, இந்த பாடத்தை நான் படிக்கும் போது மேய்ப்பரை அந்த குறித்து வசனத்தை வாசிங்க. 16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. You know what the sheep will do?
ஆடு என்ன shepherd will do? மேய்ப்பர் என்ன செய்வார் If தெரியுமா? the sheep is going away, இந்த ஆடு மேய்ப்பரை விட்டு விலகி ஓடும்போது he will give some kind of effect to his leg. அந்த காலுக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பார். Amen. And then he will put a bandage. பாதிப்பை கொடுத்து அது காயத்தை கட்டுவார். And then that sheep will go on his shoulder. அந்த மேய்ப்பரை விட்டு விலகி ஓடிச்சு பாருங்க. அந்த ஆட்டுக்கு தான் காயங்களை கட்டி தோளிலே சுமந்து கொண்டு வருகிறவர் நம்ம நல்ல வசனம் வாசிக்கிறவன் நல்ல கசம் அவனே இல்லைங்க, கெட்டவன் ஓடி போறவன் அங்க அவனை கூப்பிட்டு லைட்டா ஒரு அடி கொடுத்து பேண்டேஜ் கட்டி கோப வச்சுட்டான். You know what? For 4 weeks he will carry him. 4 வாரங்கள் அப்படிப்பட்டவர்களை சுமந்து கொண்டு வருவார். Praise the Lord. You know what happens? Oh, Jesus. 4 weeks. 4 வாரங்கள் this sheep இந்த ஆடு will eat the feed from the shepherd's hand. 4 வாரங்கள் உலகத்தில் இருக்கிற ஆகாரம் கிடையாது, மேய்ப்பருடைய கரத்தில் இருக்கிற ஆகாரத்தை தான் இந்த ஆடு சாப்பிடும். மத்ததெல்லாம் போய் சாப்பிடுன்னு சொல்றாரு, ஆனா இதுக்கு மட்டும் அவரே ஊட்டி விடுவாரா? For 4 weeks it will not go down. 4 வாரங்கள் மேய்ப்பருடைய தோளிலிருந்து இறங்காது. After 4 weeks 4 வாரங்களுக்கு பிறகு மெதுவா எடுத்து கீழே விடுவாராம். கீழே விட்ட பிறகு அது எங்க போகுமா? அவர் கால் பக்கத்திலேயே இருக்குமா? ஏன்னா அந்த உத வாங்கிச்சுல காலில், இனிமேட்டு நானு ஓட மாட்டேன், இங்க நான் சாப்பிட்டல, இனிமேட்டு விட மாட்டேன், எனக்கு தெரியும். I will never leave you. Praise the Lord. That's why my God is the shepherd and we are the sheep. எங்க ஓடினாலும் ஆடு மீண்டுமாக சுமக்கிறவர் அவர் இருக்கிறபடினால அவர் ஒருவர் தான் மேய்ப்பர், நீங்கள் எல்லாரும் நாம் ஆடுகளை இருக்கிறோம். Shepherd and sheep is the deepest intimacy between God and us. மேய்ப்பர் ஆடு என்று சொல்லும்போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஆழமான உறவை வெளிப்படுத்துகிறது. Okay, what is Psalm 23? The best described is 23ஆம் சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டதான அருமையான விளக்கம் என்ன தெரியுமா? it's primarily a picture of or a portrait of a shepherd and a sheep. மேய்ப்பருக்கும் ஆட்டுக்கும் இருக்கிறதான ஒரு உறவை அது ஞாபகத்தில் வைத்து ஒரு வரைபடமாக காண்பிக்கக்கூடிய ஒன்று. Number 2, இரண்டாவது, it is an attack on our doubt and unbelief. Praise the Lord. It's an attack. நம்முடைய சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு தாக்குதலை அது கொடுக்கிறது. நீ சந்தேகப்பட்டினா Psalm 23 படி, நீ பயந்து போயினா Psalm 23 படி. All your doubts and unbelief it will remove. அந்த 23ஆம் சங்கீதத்தை படித்தா எல்லா சந்தேகமும் அவிசுவாசமும் நீங்கிடும். And this is the psalm which tells us everything is God and God alone. இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் எல்லாமே தேவன் தான், தேவனை குறித்து மாத்திரமே. Praise the Lord. And we are going to see in this 3 weeks இந்த 3 வாரங்கள் பார்க்க போடியது என்ன தெரியுமா? the first 2, second and third verse talks about your spiritual needs. இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் இந்த சங்கீதத்திலே ஆவிக்குரிய தேவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. எத்தனை வசனம் இருக்குங்க 23ல? தெரியுமா சொல்லுங்க. ஆஹா. அழகா சொல்றீங்களே. 150வது சங்கீதத்துல எத்தனை இருக்கு? 1ஆம் சங்கீதத்துல எத்தனை இருக்கு? 6. பாப்பா 6 நல்லது இல்லையா? 3ஆ சொல்றீங்க. Praise the Lord. The second thing in the third verse மூன்றாவது வசனத்தில் இருக்கிற இரண்டாவது talks காரியம் about the directional needs. நம்முடைய திசை, நாம் போகக்கூடிய திசைக்கான தேவைகள். அருமையானதுங்க. Amen. And the third thing is மூன்றாவது காரியங்கள் the fourth verse talks about your emotional needs. நான்காவது உணர்வின் தேவைகளை குறித்து பேசுகிறது. And the fifth verse talks about your physical needs. ஐந்தாவது வசனம் இந்த சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து And the பேசப்படுகிறது. last verse கடைசி வசனம் eternal needs. நித்திய தேவை குறித்து Last பேசப்படுகிறது. verse யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சாவது இப்படி சொன்னா குடுகுடு சொல்லுங்க, இப்படி சொன்னா சரிங்க. Let's first read the first verse. The Lord is my shepherd. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். Also not one second. அதுதான் spiritual need. ஆவிக்குரிய தேவை அதில் சந்திக்கப்படும். அதே மூணாவதுல 2 அர்த்தம் வச்சுங்க. அவரின் பாதையை நீதி நிமித்தம். That's the directional need. அப்ப நாம் எந்த திசையில போக வேண்டும் என்ற அந்த தேவையை சந்திக்கிறோம். Fourth verse. Emotional needs. அந்த உணர்வின் ரீதியான தேவைகள் நமக்கு சந்திக்கப்படுகிறது. Now fifth verse. ஐந்தாவது வசனம் சாப்பாடு. Amen. உனக்கு சாப்பாடு. If you need food, that says your physical needs is taken care. ஆகார
போல பார்த்து Last verse. கடைசி வசனம் Eternal needs. நித்திய தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திக்கிறார். Okay, let me ask you. Do you have any other needs apart from this? இத தவிர வேற ஏதாவது தேவை உங்களுக்கு இருக்கா? நான் சொன்னது Spiritual needs. ஆவிக்குரிய தேவை வந்துச்சு. Direction is taken. எந்த திசைக்கு போகணும்? Emotion is taken. உணர்வு ரீதியான தேவை. Physical is taken. சரீரமான தேவை. Eternal is taken. நித்திய தேவைகள். The Lord is my shepherd. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். I shall not want. எனக்கு தமிழ்ல தான் நல்லா தெரியும். சொல்லலாமா? கர்த்தரே மேய்ப்பரா இருக்கிறார். நான் காண்கிறேன். புல்லுலகைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நான் என் பாத்திரம் ரட்சியுள்ள எங்கேயும் எங்கேயும் praise the Lord, hallelujah. This is not the picture what David wrote about the storm. தாவீது சங்கீதத்தை எழுதும்போது இந்த வரைபடத்தை வைத்து எழுதவில்லை. Hello, good all the grass here, lot of those. This is not the picture of Israel. அங்கெல்லாம் புல் இருக்கிறது, அங்கே செழிப்பான ஆடுகள் இருக்கிறது. இதை வைத்து தாவீது அந்த சங்கீதத்தை எழுதவில்லை. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முறை கிடையாது. First of all, in your mind, முதலாவது சிந்தையில வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அந்த போன பிக்சர் பாருங்க, அது மறந்துடணும். ஆண்டவர் நல்ல செம்ம செழிப்பார் இல்லைங்க. Those days he never wrote in that manner. அந்த நாட்களிலே தாவீது சங்கீதத்தை எழுதும்போது அந்த செழிப்பாக இருக்கிற அந்த புல்வெளியை வைத்து அவர் எழுதவில்லை. The north of Israel, அந்த இஸ்ரவேலுடைய அந்த வடக்கு பகுதியிலே had agricultural land. அந்த வட பக்கத்திலே தான் விவசாய நிலங்கள் இருந்திருக்கிறது. It was very prosperous. அது செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலமாக இருந்திருக்கிறது. This is the north side. இதுதான் வடக்கு பகுதியாக When you இருக்கிறது. come into the south side, தென்புறமாக வரும்போது you see only wilderness. அந்த தென் பகுதியிலே அங்கே வனாந்தரத்தை தான் பார்க்க முடியும். பக்கத்துல சொல்ல wilderness. பக்கத்துல பார்க்க வனாந்தரம். What it's a wilderness. How this area? வனாந்தரத்தை பார்க்க முடியும். It is said that Christ spent the first 40 days fasting and praying in this area. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது 40 அந்த நாட்கள் இந்த வனாந்தரமான இடத்திலே தான் அவர் கழித்தார் என்று சொல்லி This is a சொல்கிறார்கள். barren land. இது ரொம்ப வறட்சியா இருக்கக்கூடிய இடம். Gas, rocks and dangerous cliffs. இந்த இடத்தை பார்த்தாலே அநேக கற்கள், கண்மலைகள், பாறைகள் இருக்கக்கூடிய பயங்கரமான பயமுள்ள ஒரு இடம். This is the area where Jesus spent in this 40 days and 40 nights for the fasting. இந்த இடத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு 40 நாட்கள் உபவாசத்தின் போது இருந்தார் என்று When சொல்லப்படுகிறது. you're thinking about the sheep, you're thinking about here the shepherd leading them in this kind of places. நீங்க மேய்ப்பரை குறித்து யோசிக்கும் போது நம்முடைய மேய்ப்பர் இப்படிப்பட்ட இடங்களிலே தான் நம்மை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார். Praise the Lord. Yeah. You know what? If you see this can you able to see? இத பார்க்க முடியுதுங்களா இந்த படத்தை? கொஞ்சம் தான் அங்க இருக்கு பாருங்க, green. Rest everything is rock. கொஞ்ச இடத்துல தான் அந்த புல் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் கற்கள் தான் இருக்கும். The shepherd has the job to feed you. ஆனால் மேய்ப்பருக்கு உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறது. But he does not find it. ஆனா பாருங்க, சுற்றிலும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஆகாரம் இல்லை. The sheep needs 8 hours until it is full. நல்ல கவனிங்க, ஒரு ஆடு நல்ல வயிறு நிரம்ப வேண்டுமா 8 மணி நேரம் சாப்பிட வேண்டுமா? நம்ம எத்தனை நேரம் சாப்பிடுறோம்? கடகடன் சாப்பிடுவோம், 1 hour சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு 8 hours சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா இருக்குமா? But how will the shepherd will find the grass? ஒரு ஆடு 8 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு தான் திருப்தி ஆகும் என்பது மேய்ப்பர் இந்த பகுதியில எந்த இடத்துல அந்த புல்லை தேடுவார். So please understand, the shepherd புரிந்து கொள்ள தயவு செய்து, மேய்ப்பர் has to constantly move. ஆகவே ஒரு இடத்துல மேய்ப்பர் இருக்க முடியாது, தொடர்ந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். Amen. Then only he can see some grass somewhere else. ஒரு இடத்துல இருந்தால் எல்லா ஆடுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்க முடியும். ஆகவே வேற இடத்திற்கு அந்த மேய்ப்பர் போய் எங்க அங்க புல் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பார். So that's why the shepherd says, okay, let's move to the next place. அடுத்த இடத்துக்கு போகலாம் என்று மேய்ப்பர் சொல்லுவார். And they will grass. And then again they say, oh, this is gone. Again we go to the next place. அப்படியே இந்த இடத்துல புல் இருக்குதா அல்லது மற்ற எங்க இருக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போவார். The shepherd does not have any holidays. அப்படிங்க, மேய்ப்பருக்கு விடுமுறையே கிடையாது. He does not take casual leave. அல்லது நாம் எடுக்கிற கேஷுவல் லீவ் அல்லது He does not take permission for weddings. அல்லது அந்த திருமணத்துக்கு போறமா எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்க முடியாது. 24 hours he is next to the sheep. 24 மணி நேரமும் மேய்ப்பர் ஆடுகளோடு கூட இருக்கிறவராக That's இருக்கிறார். why Bible describes our God. Our God never sleeps
nor slumbers. வேதம் தெளிவாக சொல்றது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, 24 மணி நேரம் பாதுகாத்துக் One கொள்கிறார். more point I want you to understand. இன்னொரு குறிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் There were சொல்றேன். no rains in those places. அந்த வனாந்திரமான இடத்துல மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. Praise the Lord. So grass were there only under some rocks. ஆகவே சில கற்கள் இருக்கு பாருங்க, அந்த கற்களின் நடுவுல தான் இந்த புல் இருக்குமா. It's wonderful revelation. நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கு கவனிங்க. That's why ஆகவே தான் the people of Israel இஸ்ரவேல் ஜனங்கள் loved the dew. ஆகவே தான் இந்த பனித்துளி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள். Praise the Lord. Bible talks about the dew as a blessing. நல்ல கவனிங்க, பனித்துளி என்று சொல்லும்போது வேதாகமம் அதை ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. When the dew comes, அந்த பனித்துளிகள் வரும்போது little bit of grass will also come. அந்த பனித்துளி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் புல்லானது தான் முளைக்கும். So every time the dew comes, the shepherd takes the sheep near the dew. ஒவ்வொரு முறையும் அந்த பனி வரும்போது, பனித்துளி கொட்டும்போது அந்த இடத்திற்கு மேய்ப்பர் அந்த ஆடுகளை கொண்டு போவார். He never sleeps. மேய்ப்பர் என்றைக்கும் அவர் தூங்குவது கிடையாது. அவர் தூங்கிட்டாருன்னா நீ ஒரேடியா தூங்கிடுவ. Amen. He is such a shepherd that he wants to constantly feed you. இப்படிப்பட்ட அருமையான மேய்ப்பர் தொடர்ந்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் The விழித்திருக்கிறார். next point, wherever he takes, that's very dangerous place. எந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாலும் அது ஆபத்து நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். Wolves and bears and lions and thieves will come. அந்த இடத்துல ஓநாய்கள் இருக்கும் தான், அந்த இடத்துல சிங்கங்கள் கரடிகள் இருக்கும் தான். One more news is that to you. இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் In சொல்றேன். that place there will be flash floods. அந்த இடத்துல திடீரென்று சொல்லி வெள்ளங்கள் வரும். Amen. So the shepherd has to take care of the sheep in all this kind. இப்படிப்பட்ட இந்த ஆபத்திருந்த இடத்துல எல்லா ஆடுகளையும் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போக வேண்டிய வேலை மேய்ப்பருக்கு இருக்கிறது. So he is vigilant. அவர் விழித்திருப்பார். And he is fearless. பயமில்லாதிருப்பார். He is patient. பொறுமையா இருப்பார். Caring. அவர் கவலைப்படக்கூடாதவராக இருப்பார். This is the shepherd. இதுதாங்க நீங்கள் நானும் ஆராதிக்கிற மேய்ப்பருடைய தன்மைகள். He is vigilant. அவர் விழிப்பா இருப்பார். நம்ம மேல நீ எங்கேயும் போய் விழுந்துறாத, அவர் விஜிலண்டா இருக்காரு. நீ ரேர் வேறு வைக்காம ஓட்டிக்கிட்டு எங்களை ஜபம் மட்டும் பண்ணோம், ஆனா ரேர் வேறு வைக்காம ஓட்டிக்கிட்டு. Amen. First of all இந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு ரேர் மிரர் போய் மாட்டி விடுங்க அப்பா அம்மா. Amen. Praise the Lord. Before you can go, he says, I am vigilant. நீங்க போறதுக்கு முன்பாக மேய்ப்பர் சொல்கிறார், நான் உங்களுக்காக விழிப்பா இருக்கிறேன். நீங்க போகிற I am வழியிலே fearless. நான் பயமில்லாதவர். I am patient with you. நான் உன்னோடு கூட பொறுமையா இருக்கிறேன். எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்னவா பக்கத்துல சொல்ல பொறுமையா இருக்கு. என் அப்பா பாஸ்டர் பொறுமையா இருக்க முடியாது கொஞ்சம் நாள் அப்படியே தான். ஆனா he is very patient. ஆனா நாம் ஆராதிக்கிற மேய்ப்பர் பொறுமையாக The இருக்கிறார். last one is caring. அவர் நமக்காக கரிசனை உள்ளவராக கவலைப்படக்கூடியவராக இருக்கிறார். The shepherd lives for the sheep, it says. இந்த மேய்ப்பர் ஆடுகளுக்காகவே வாழுகிறார் என்று சொல்லப்படுகிறது. And the most important characters in the Bible are shepherds. வேதாகமத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் மேய்ப்பர்களை குறித்து King சொல்லப்படுகிறது. David, தாவீது ராஜா, Abraham, ஆபிரகாம், Rachel, ராகேல், Jacob, யாக்கோபு, Moses. மோசே, They were all shepherds. இவர்கள் எல்லாம் மேய்ப்பர்களாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள். Praise the Lord. But one more revelation. இன்னொரு வெளிப்பாடு, Why, when Jesus was born, it was first informed to the shepherds in Bethlehem? ஆண்டவராக இயேசு பிறந்த மாத்திரத்திலே பெத்லகேமில் இருந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது முதலாவது? Do you understand that? Why? யோசித்து பார்த்தீங்களா? ஏன் மேய்ப்பர்கள் சொன்னாங்க? Those shepherds in Bethlehem, they were not rearing the sheep for killing them, they were rearing it for the temple sacrifice. நல்ல கவனிங்க, அந்த பெத்லகேமிலே வாழ்ந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை தாங்கள் புசிப்பதற்காக வளர்க்கவில்லை, அடித்து புசிப்பதற்காக, அதை வளர்த்து தேவாலயத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக வளர்த்து வந்தார்கள். The real sacrifice, Jesus, when he was born, the news went and told the shepherds, don't worry anymore, there's going to be one sacrifice and he's already born. நல்ல கவனிங்க, அந்த ஆடை வளர்த்து தேவாலயத்துக்கு கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. ஆனா அந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி வந்தது, இத்தனை ஆண்டுகள் ஆடுகளை வளர்த்து பலி செலுத்த கொண்டு போனீங்க, இனி இதற்கு வேலை இருக்காது. ஒரே மேய் ஆடாக நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பலியாக போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு செய்தி வந்து மாத்திரத்தில் போனார்கள். Psalm 23 is a very classic song. 23ஆம் சங்கீதம் பழமை வாய்ந்த சங்கீதமாக இருக்கிறது. Strangely, there's no petition in the psalm. இந்த சங்கீதத்திலே விண்ணப்பத்தை குறித்து பார்க்க முடியாது. Amen. ஆண்டவரே இத பண்ணுங்க, ஆண்டவரே அத பண்ணுங்க. There's no petition in the song. இந்த சங்கீதத்திலே விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்க்க முடியாது. One more thing about how the psalm is placed or positioned in the Bible. எப்படி வேதாகமத்திலே இந்த சங்கீதமானது வைக்கப்பட்டிருக்கிறது? Let's see that. Psalm 22 22ஆம் சங்கீதம் talks about the past and the sacrifice
sacrifice of Jesus Christ. 22ஆம் சங்கீதத்திலே கடந்த காலத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசுவினுடைய பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. Amen. வீட்ல போய் படிங்க. Look at the position of Psalm 23. இந்த சங்கீதம் 23 எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்க வேண்டும். When you go home and read, it talks about the sacrifice. 22ஆம் சங்கீதத்திலே ஆண்டவருடைய பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And when you go to 24, 24ஆம் சங்கீதத்தை பார்த்தா, if you go and read, it talks about the future and the glory. அந்த 24ஆம் சங்கீதத்திலே எதிர்காலத்தை குறித்து அவருடைய மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the positioning of Psalm 23. 23ஆம் சங்கீதத்தை எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கார் சொல்லி கவனித்து பார்க்க It's வேண்டும். in between the past கடந்த காலத்துக்கும் and the future. கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய Psalm 23 is for present blessing. நல்ல கவனிங்க, கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவாக தான் 23ஆம் சங்கீதம் இருக்கு. ஏன்னா இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதமாக இருக்கிறது. கை தட்டுவோமா? படிச்சிருக்கீங்க, இதை explain பண்ணுங்க. 22 talks about the sacrifice. 22 ஆண்டவருடைய பலியை குறித்து சொல்றார். 24 talks about the future glory. 24ஆம் சங்கீதமானது எதிர்காலத்துடைய மகிமை குறித்து But சொல்லப்படுகிறது. 23 is present. 23ஆம் சங்கீதம் நிகழ்காலம், இன்றைக்கு நடக்கக்கூடிய Oh, it காரியங்கள். doesn't say the Lord was my shepherd. It said the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார் என்று கிடையாதுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இன்றைக்கு இருக்கிறார். The first verse, the foundation, it was God and it not will be. He says, I am now. முதல் வசனமே நான் இருந்தேன் அல்லது இருப்பேன் சொல்லல. கர்த்தர் இன்றைக்கு எனக்கு மேய்ப்பராக இருந்து நடத்துகிறார். Everybody loves the second verse. எல்லாருக்கும் இரண்டாவது வசனம் The நல்லா Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் மேய்ப்பராக தாட்சி அடையேன். ஆண்டவரே, நான் தாழ்ச்சி அடையேன் ஆண்டவரே. எனக்கு இது கெட்டது வரக்கூடாது ஆண்டவரே. எனக்கு எல்லாம் நல்லது ஆண்டவரே. I should not lack it ஆண்டவரே, ஆண்டவரே. Second only we concentrate. இரண்டாவது வசனத்தை நான் கவனிப்பேன். ஆண்டவரே குறையே இருக்க கூடாதப்பா. எனக்கு இதெல்லாம் மேல நினைக்கிறோம். Unless you have the Lord as your shepherd, second verse is waste. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இல்லாத வரைக்கும் இரண்டாவது வசனம் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறாது. Amen. Until you accept him as your shepherd, முதலாவது அவரை மேய்ப்பராக நீங்கள் நான் ஏற்றுக்கொண்டால்தான் then only you can lack nothing. You don't want anything. அவர் நமக்கு மேய்ப்பரா இருந்தால்தான் நீங்கள் நான் தாட்சி அடையாமல் இருப்போம். Now let's bless the shepherd. Who is the shepherd? Who is this Lord? இந்த மேய்ப்பர் யார்? இந்த ஆண்டவர் யார் என்று நான் சொல்கிறேன். What is his name? அப்படி நாமும் தான் என்ன? When we say shepherd, shepherd, what is his name? Who is this Lord? How big he is? மேய்ப்பர் மேய்ப்பர் என்று சொல்கிறோம். இவர் யார்? இந்த ஆண்டவர் யார்? இவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்கிறேன். Amen. It says first time when Moses went to the burning bush. மோசே அன்றைக்கு முதல் முறை எரிகிற முட்செடிக்கு நடுவே அமர்ந்து நின்றபோது Because Moses spent 40 years in Egypt. 40 ஆண்டுகள் எகிப்திலே மோசே அன்றைக்கு சஞ்சரித்தார். Every deity had a name. நல்ல கவனிங்க, அவன் வாழ்ந்த அந்த இடத்துல எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். Egyptians, every deity had a name. அது எகிப்திலே அவருடைய தெய்வங்களுக்கு ஒரு பெயரை So வைத்திருந்தார்கள். Moses learned this in Egypt. இந்த காரியத்தை மோசே எகிப்திலே கற்றுக்கொண்ட 40 ஆண்டுகளுக்கு So when முன்னாலே God came in the burning bush, அன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் எரிகிற முட்செடி நடுவில் வந்து மோசேயோடு the slaves were in Egypt. நல்ல கவனிங்க, அடிமைகள் எகிப்தில் இருந்தார்கள். So they also knew there's a deity meant there should be a name. நல்ல கவனிங்க, எகிப்தில் இருந்த அந்த அடிமைகளுக்கும் ஒரு தெய்வம் சொன்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்கணும். So Moses asked, மோசே கேட்டா, very fine, my God. ஆண்டவரே நல்லது நீங்க சொல்றதெல்லாம் I can hear you, Lord. இங்க சத்தம் கேட்கிறது. What is your name? உங்களுடைய நாமம் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? Then the Lord said, Moses, மோசே take a paper and pencil. ஒரு பேப்பரையும் ஒரு பென்சில் எடுத்துக்கொள். Moses took the paper and pencil. மோசே ஒரு பேப்பரையும் பென்சில் Moses எடுத்தான். நினைச்சு ஏதோ பேர் சொல்ல போறாருன்னு. He said, Elingo, I am. Okay, ஆண்டவரே. I am. அத்தனை பேர் சொல்லு. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Lord, no. I need a name. அவன் இன்னும் கேக்குறான், இல்லப்பா ஒரு பேர் வேணும்ப்பா. Moses, Moses. I've already given you my name. ஏற்கனவே பேரை கொடுத்துட்டேன், அதான் என் I பேர். am that I am. அவன் கேட்டாங்க, சொல்லு, நான் இருக்கிறவராகவே I இருக்கிறேன். am the present tense. நான் நிகழ்காலத்தில் இருக்கிறவன். What is relevant to you today? I am. என்னன்னா இன்றைக்கு உனக்கு என்ன பொருந்துமோ அதுக்கு நான் இருக்கிறவராகவே The இருக்கிறேன். sheep needs a food only for that day. ஆடுக்கு வரப்போற ஆண்டுகளுக்கு ஆகாரம் கிடையாதுங்க. இன்றைக்கு ஆட்டுக்கு ஆகாரம் தேவை. He says, அதுக்கு நான் I இருக்கிறேன். am today. அந்த ஆடுக்கு நான் இருக்கிறவராகவே The இருக்கிறேன். sheep should know the shepherd is alive today. பண்ணுங்க, என் மேய்ப்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை என் ஆடுகள் அறிந்து கொள்ள வேண்டும். He said, I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். Praise the Lord. You know what? That this is another gimmick. You know what the shepherd will do? இன்னொரு
காரியம் சொல்லுங்க. மேய்ப்பர் என்ன தெரியுமா செய்வாங்க? If the sheep are just lazy, ஆடு ஒரு சோம்பலா இருந்தா the shepherd will go and hide himself under the rock. அங்க அந்த கண்மலை இருக்கு பாருங்க, அந்த கற்கள் நடுவே மேய்ப்பர் ஒளிந்து கொள்வாரா. You know what the sheep will think? அந்த ஆடு என்ன நினைக்கும் தெரியுமா? Shepherd has gone. அவ்வளவுதான், மேய்ப்பர் போயிட்டாருன்னு நினைக்குமா? I am dead. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, Ayyo, my life is gone. வாழ்க்கை முடிந்து விட்டது. He will search here and there and he will leave. நீங்க அங்க தேடி பார்த்து மேய்ப்பர் இல்லன்னு போயிடுவோம். Again he'll search. திரும்ப தேடி When பார்ப்போம். the sheep goes near the mountain, the rock, அந்த ஆடு அந்த கற்கள் அல்லது மலைக்கு நடுவே போய் பார்த்தா, this is real. What I'm talking is real. நான் சொல்லுறது உண்மையானது. When the sheep goes and sees the shepherd, அந்த ஆடு போய் மேய்ப்பரை பார்க்குமாயிட்டி it will be so happy. ரொம்ப சந்தோஷமாயிடுமா, குதிக்குமா. My shepherd is there. என் மேய்ப்பர் You know why? போல It needs the shepherd today, not tomorrow. ஆடுக்கு எங்க மேய்ப்பர் 2 வாரம் போட்டு வந்தான் பார்க்காது. இன்றைக்கு இதை நடத்துவதற்கு எனக்கு ஒரு மேய்ப்பர் வேண்டும், எனக்கு ஒரு மேய்ப்பர் I'm வேண்டும். hungry, I need a shepherd today. இன்னைக்கு பசியா இருக்கு, இன்னைக்கு தான் எனக்கு மேய்ப்பர் I'm வேண்டும். thirsty, I need a shepherd today. தாகமா இருக்கு, எனக்கு ஒரு மேய்ப்பர் வேண்டும். That's why the name says, if you're thirsty, I am the living water. அப்பதான் தாகமா இருக்கிறவர்கள் இடத்துல வாங்க, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். If you're hungry, I am the bread. நீங்க பசியா இருக்கீங்க, நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று மேய்ப்பர் If you சொல்லுகிறார். don't have life, I am the life. உங்களுக்கு ஜீவன் இல்லையா, நானே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறேன். If you need healing, I am the healer. சுகம் உங்களுக்கு வேணுமா, நானே உங்களுக்கு சுகம் அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். If you're in darkness, I am the light. இல்ல அப்படிங்க, நீங்க இருளில் இருந்தால் சொல்றாரு, இருளிலே நானே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒரு நல்ல If you're மேய்ப்பன். stuck, I am the door. எங்கேயாவது மாட்டிக் கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு நானே வாசலாக இருந்து திறக்கிறேன். I am the way, I am the truth, I am the light, I am the light, I am. அவர் தான் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே You want a heart surgeon, I am the heart surgeon. இருந்த அறுவை சிகிச்சை செய்கிறவர், அதை செய்கிறவர் அவர்தான். You want a gastroenterologist, I am the gastroenterologist. வயிற்றில் இருக்கிற பிரச்சனை மாற வேண்டுமா, அவர்தான் நமக்கு நிபுணர். He said, I am that I am. எல்லாவற்றுக்கும் நான் தான் இருக்கிறவராகவே. When you go in the flight, he says, I am that pilot. விமானத்துல போகும்போது, அப்பா விமானி எங்க பாப்பா, இல்ல நான் உனக்காக இருக்கிறேன், நான் தான் விமானி. Moses, மோசே, don't look for a past. கடந்த காலத்தை குறித்து தேடாதே, Look for the present. இன்றைக்கு இருக்கிற I am the God. The shepherd needs now. The sheep needs the shepherd now. ஆடுகளுக்கு Hallelujah. மேய்ப்பர் இன்றைக்கு தான் தேவை. I want to tell you, my God never changes. நான் மாறாதிருக்கிறது என்றைக்கு மாறாது. What I was, I am. நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறேன். What I am, I will be. நான் மாறாதிருக்கிற மேய்ப்பர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாளைக்கும் இருப்பார்ங்கிற சந்தேகம் இல்லை. That is your shepherd. அதுதான் நம்முடைய மேய்ப்பருடைய தன்மை. எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு சிரிக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். Hey, put in water in the ocean. Put in water. அதுக்குள்ளே கொண்டு போய் மீண்டுமாக நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். His name is Jesus. அவருடைய நாமம் தான் இயேசு கிறிஸ்து. Yesterday I got a call. எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. That sister asked me. அந்த சகோதரியோட கேள்வி கேட்டாங்க. She said, Pastor, போதுங்களே. praise the Lord, praise the Lord. எல்லாம் சொல்லி. நீங்க ஜீசஸ் சொல்லியாமே, கேள்விப்பட்ட உங்க சகோதரன் ஒருத்தர் சொன்னாங்க. அப்படியா சிஸ்டர், வெரி குட். ஜீசஸ் சொல்லி எழுதி இருக்கா? இல்ல பாஸ்டர், உங்களை கேட்கலாம், சும்மா உங்களை கேட்கலாம், டெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கள. அவர் 1/2 மணி நேரம் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். After she called, I told her what is the name of Jesus and the power in the name of Jesus. She was silent for 20 minutes. After 20 minutes she started saying, Amen, yes, yes, Amma, நீ சொல்ற கரெக்ட், Amma. The whole concept changed. Now I said, which is the name above all names? She said, Jesus. Praise the Lord. We are not Jesus only, we are only Jesus. There's nothing else, it's only Jesus. And there's power in the name, and He is I am that I am. அரை நேரத்துக்கு சகோதரி போன் செய்தாங்க. போன் செய்த போது என்கிட்ட 20 நிமிஷம் பேசுறாங்க. 20 நிமிஷம் பேசின பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லா நாமங்களுக்கு மேல நாம எதிர்த்து சொல்லி கேட்டபோது அவங்க சொன்னாங்க இயேசுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நாமம் தான் இயேசு. இயேசு ஒருவரே. So that's the shepherd. You have a name for him. அவர்தான் நமக்கு மேய்ப்பர். அவர் Number 2 is nature. இரண்டாவது அவருடைய சுபாவம். Shepherd's nature மேய்ப்பருடைய சுபாவம் என்ன? is self-existent. அவர் தானாகவே இருக்கிறவர். Self-existent. தானாகவே இருக்கிறவர். In him all things are made, அவருக்குள்ளாக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. and all existence wrapped within him. இருக்கிறவைகள் எல்லாமே அவரிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க. நானே ப்ராமிஸ் பண்ணி என் மேல தான்
ஆணையிடாமல் தன் பேரில் ஆணையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. பிதா மேல ஆணையிடலாம்ல, குமாரன் மேல ஆணையிடலாம்ல. அவர் சொல்ல என்னை தவிர வேற யாரும் இல்லடா, என்னை தவிர, அதனால நானே ஆணையிட்டு முடியாது. He said I am the only one. நான் ஒருவர் தான் அவர் வைராக்கியப்பட்டவர். Self sufficient. அவர் தனக்குள்ளாகவே இருக்கிற எல்லா self திறமையும் existent. அவர் தானாக இருக்கிறவர். Self sufficient. அவர் தானாகவே எல்லாவற்றுக்கும் God போதுமானவர். doesn't need anything outside of himself. அவரை விட்டு வெளியே எதையும் தேடி போக மாட்டார். அவருக்குள்ளாகவே எல்லாமே இருக்கிறது. காக்கா போடுற சாப்பாடு அந்த மாடுகளுக்கு தேவையில்லை. நீங்க ஏதாவது காக்கா போடுறீங்களா? கிறிஸ்துமஸ் ஆனா பிரியாணி காக்கா போட்டு நீங்க சாப்பிடுறீங்க. அந்த காக்கா நானாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், பாஸ்டர் குடும்பமாக இருக்கட்டும். He doesn't need anything from outside. வெளியே இருந்து நான் எதையும் கேட்க மாட்டாரு. கேட்பாரு, என் ஃப்ரெண்டு காக்கா போட்டியாடா, வாடை பாயசம் எல்லாம் காக்காக்கு போட்டு அது சாப்பிட்ட பிறகு தான் இவன் சாப்பிடுவாங்க. காக்கா அது போட்டுட்டு போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ண நீ போயிடுவ. My God does not need what you give him. He said, I can give you everything. I am self-sufficient. நீங்க கொடுக்கிறது எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாமே போதுமானது எனக்குள் இருக்கிறது. Everything I need, it is in me. எனக்கு தேவை எல்லாமே எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். I am an unchanging God. நான் மாறாத தேவன் என்று சொல்லுகிறார். Oh my God, this is the nature of our God. நம்முடைய தேவனுடைய சுபாவம். The name of our God. மாறாதிக்கிற The தேவனுடைய nature of our God. மாறாத தேவனுடைய சுபாவம். Now, if I'm going to take him as a shepherd, I'm going to say, Lord, what is your resume? இப்போ மேய்ப்பராக என்ன கூட்டி கொண்டு போறான்னு வச்சுங்க அவரு. அப்ப உங்க ரெஸ்யூமே என்னன்னு சொல்லி கேட்பேன். யாராச்சும் வேலைக்கு வைக்கிறோம், ஷெப்பர்டா வேலைக்கு வைக்கிறோம், என்ன கேட்போம்? என்னப்பா உங்களுக்கு, what is your resume? மேய்ப்பரா இருப்பீங்க சொன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க திறமை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. CV காட்டுமா, சிவி biodata காட்டுமா. My God says, this is a biodata. ஒருவேளை அந்த மேய்ப்பரை பார்த்து பயோடேட்டா கேட்டனா இது ஃபுல்லாவே பயோடேட்டா இருக்கு. If I'm going to ask my God, what's your experience? அவரை பார்த்து உங்க அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா Eternal to eternal. நித்தியத்திலிருந்து நித்தியமாக அவர்தான். நம்ம சொல்லுவோம் 2 வருஷம் எனக்கு நான் சபைக்கு வந்து 44 வருடங்கள் ஆகிடுறது, இன்னும் ஒரு பாட்டு என் பாஸ்டர் கொடுக்கல உள்ள நினைச்சிட்டு இருக்கோம். Amen. You know what? God said I'm eternal to eternal. ஆமா, அவருக்கு யாருமே காதல குடிக்க முடியாது, நித்தியத்திலிருந்து நித்தியமாக இருக்கிறவர். What is your qualification, God? அப்ப உங்களுக்கு படிப்பு என்னப்பா, என்ன I படிச்சிருக்கீங்க? am self-existent. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன். And the last thing நம்ம கேட்போம் இல்லைங்களா யாரா? கடைசியாக What is your skill, Lord? என்ன திறமைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Amen. You want to know what is God's skill? தேவனுடைய திறமையை நீங்க அறிந்து கொள்ளணுமா? My God watches the sun and the moon. My God watches the sun and the moon. சூரியனை சந்திரனும் பார்க்கக்கூடியவர். He knows every number of your hair. சூரியனை சந்திரனை பார்க்க மாத்திரல்ல, நம்முடைய தலைமுடிய ஒவ்வொன்றாக எண்ணி கணக்கில் வைத்திருக்க மகத்தானவர். He takes care of the rivers which is flowing. எல்லாம் அப்படிங்க பாய்ந்து கொண்டிருக்கிற ஆறுகள் நதிகளையும் He அறிந்திருக்கிறவர். takes care of the breeze which is blowing. எல்லாம் கவனிங்க. The breeze which is blowing. அடிக்கிற காற்றை அறிந்தவரமாக இருக்கிற தேவன் ஒருவர் அந்த தான். காற்றை அடக்குறவர் அவருடைய ஸ்கில்லுங்க. Amen. The flower which is blooming. எல்லாம் கவனிங்க, அங்கே வருகிற பூக்களையும் அவர் The அறிந்திருக்கிறார். trees which are growing. வளர்ந்து கொண்டிருக்கிற மரங்களை அறிந்தவர் அவர்தான். He knows the sparrows. எல்லாம் கவனிங்க, அடைக்கல குருவி அறிந்தவர். He knows the limit of the ocean. எல்லாம் கவனிங்க, சமுத்திரத்துடைய எல்லையை குறித்து He வைத்திருக்கிறவர். has the command to say the ocean to stop and the ocean will stop. சமுத்திரத்தை பார்த்து நில் என்று சொல்வதற்கு அதிகாரமும் வல்லமை அவருக்கு இருக்கிறதா சொன்னால் ஆகும். He is the skillful shepherd. நாம் ஆராதிக்கிற மேய்ப்பர் இவ்வளவு திறமை உள்ளதான மேய்ப்பராக இன்றைக்கும் இருக்கிறார். Another one more skill. இன்னொரு திறமையை This சொல்றேன். Almighty God இந்த சர்வ வல்லமை தேவன், gave us the lamb இந்த சர்வ வல்லமை தேவன் நமக்காக and ஆட்டுக்குட்டியாக வந்தார். sacrificed for us. நமக்காக ஆட்டுக்குட்டியாக வந்து நமக்காக சிலுவையில் So பலியானார். that's the skill. அதான் நாம் ஆராதிக்கிற மேய்ப்பருடைய The name, திறமை. அவருடைய நாமம், name, அவருடைய the நாமம், nature, அவருடைய சுபாவம். and we have a skilled good shepherd. நமக்கு இருக்கிற மேய்ப்பர் சாதாரணமாக கிடையாது, மிகவும் திறமையுள்ள ஒரு மேய்ப்பரை நாம் If you வைத்திருக்கிறோம். read that, கர்த்தர் என்ன மேய்ப்பராய் இருக்கிறார் is the present tense. இன்றைக்கு நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் மேய்ப்பரை We tell இருக்கிறார்? the sheep, don't worry about the future. நாம் ஆடுகளா இருந்தால் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது. If I am the shepherd, நான் உங்களுக்கு I மேய்ப்பரை will take care of you today. இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதை நான் பார்த்துக் கொள்வேன். You know what is the teaching? போதனை என்ன தெரியுமா? Depend on me day by day, moment by moment. என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் மேய்ப்பர் எதிர்பார்க்கிறார். Amen. உனக்கு தேவைப்படும் போது கடன் வரணும், உனக்கு தேவையில்லாத நேரத்துல தெரிஞ்சு விட்டுருவேன். Amen. No, he says every day you depend on me. ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்கும்
என்னைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று மெய்ப்பர் விரும்புகிறார். Praise the Lord. And God gives, that's what he even says when the disciples asked him to teach them prayer. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி சீஷர்கள் கேட்டபோது He says, Lord, give us this day. தமிழ்ல அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு பதில் சொல்ல 100 டுடே 100 அதே மாதிரி வளரக்கூடாது. 100 every day this day நாளும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்கப்பா. when you wake up in the morning காலையில எழுந்திருக்கும் போது the shepherd is there with you. காலையில எழுந்திருக்கும் போது நம்ம நினைக்கிறோம் யார் இல்லைன்னு சொல்லி இல்லைங்க, நமக்காக ஒரு மெய்ப்பர் காத்து கொண்டிருக்கிறார். அம்மா இட்லி இருக்குதா, he provides you. உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார் ஆகாரத்தை. Every day he is with you. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். In your victories, நம்முடைய வெற்றிகளில், in your failures, தோல்விகளில் he is still there. எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Proverbs 38:9 ஒன்று படிங்க. New version. Proverbs 38:9. அது சொன்னா Proverbs 30. பொய் வசனிப்பையும் ஆமென். எனக்கு தூரப்படுத்தும். ஆஹா. தரித்திரத்தையும் ஆஹா. ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது இருக்கிறார்கள். ஆமென். நான் பரிபூரணம் அடைகிறதினால் ஆஹா. மனிதனுக்கு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி Praise the Lord. தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பேன். வீட்டிலே வளராதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு பிரியாணி தாரும் கேட்காத. ஆண்டவரே, இன்றைக்குள்ள உணவு today. You know why Proverbs is writing like that? ஏன் இந்த நீதிமொழிகள் இப்படி எழுதிருக்காங்க தெரியுமா? If I get abundance, ஏன்னா ஒரு சம்பூர்ண அல்ல நிறைய வந்துருச்சுன்னா I will forget you, Lord. நிறைய வந்துருச்சுன்னா உண்மை மறந்துடுவோம்பா, வந்த பொருளை தான் பார்ப்பேன். எத்தனை பேரை நம்ம லைஃப்ல பாத்துருக்கீங்க. நல்லா ஏழையா இருக்கும்போது நல்லா இருப்பான், கொஞ்சம் பணம் வந்ததுக்கு எப்படி எல்லாம் மாறினான் நம்மளே பார்த்திருக்கோம். That's why Proverbs says, நீதிமொழி வாசிக்கிறோம். Lord அளந்து, பக்கத்துல சொல்லுங்க, அளந்து தானே, அளந்து அளந்து கொடுங்க. எனக்கு ஏத்த வயிறு நீ வேணா பெருசா இருக்கலாம், ஆனா இவ்வளவுதான் சாப்பிட முடியும். வயசு ஆக 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 சொல்றீங்க, அந்த மாதிரி சாப்பிட முடியல பிரதர். ஆமா, ஏன்னா அளந்து தான் உனக்கு கொடுப்பாரு. Amen. You can't ask for a Benz car. பென்ஸ் கார் வேணும்னு கேட்க கூடாது. When you can't park your ordinary scooty. ஸ்கூட்டியை விடுறதுக்கு இடம் இருக்காது, ஆனா பென்ஸ் கார் கேட்பாங்க. Amen. Amen. ஒருத்தர் சொன்னா, யங்ஸ்டர் சொன்னா, நம்மள மாதிரி யங்ஸ்டர் முடியல வச்சுடா. I have a beast outside நானா. Beast. ஒரு மிருகம். மிருகம். ஒரு மிருகம் வெளியே ஒரு மிருகத்தை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் நானா. என்னடா மிருகத்தெல்லாம் நிக்க வச்சு வந்துக்கிறான். சரி, ஏதோ வண்டி பெருசா வாங்கிப்பா, பென்ஸ் போல இது மிருகமா. வெளியே போய் பார்த்தா ஸ்கூட்டி நிற்கிறான். ஆனா நம்மால் பேசுறது என்னடா, மிருகம். I have a beast man. பெரிய மிருகத்தை வாங்கி வச்சிருக்காங்க. When you get abundance, அதிகமா வரும்போது இங்கிலீஷ்ல அழகா போட்டுருக்கீங்க. Otherwise I may too much disown you and say, who is this Lord? மறந்துட்டு கர்த்தர் யாருன்னு சொல்றேன்டா. நிறைய வந்துருச்சுனா. Praise the Lord. பணம் காசு வந்தா யாரா இந்த தேவனே? சர்ச்சுக்கு போலாமே. அப்படி இல்லைங்க, சர்ச்சுக்கு தான் போலாமே, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு அப்படி வளர்க்கணும். கொஞ்சம் வயசா அப்படியே இல்லைங்க, சர்ச்சுக்கு போ. That should be enough because you forget who is your Lord. நிறைய வந்ததால கர்த்தர் யாருன்னு மறந்து போய் விடுகிறோம். When God gives you abundance, be careful. தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கவனமா இருக்க வேண்டும். The Lord is not the shepherd means we should be sheep. நல்ல கவனிங்க, அவர் மெய்ப்பரா இருக்கான நம்ம ஆடுகளா இருக்க வேண்டும். Amen. Amen. He owns you. நீங்களும் அவருக்கு சொந்தம். It's a very individual. It says it's not the Lord is my shepherd. நல்ல கவனிங்க, தனிப்பட்ட விதத்திலே நமக்கு சொல்ல கர்த்தர் என் மெய்ப்பர். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் சொல்ல என் மெய்ப்பர். என் மேய்ப்பர் இருக்குங்களா? Praise the Lord. He says he's my shepherd. That's my. என் தனிப்பட்ட நபருக்கு சொல்ல என் மெய்ப்பர். எங்கள் மேய்ப்பரா இருக்க, எங்க சபைக்கே மேய்ப்பரா இருக்க இல்லைங்க. The Lord is my shepherd. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். He's my shepherd. Very individual, very personal. தனிப்பட்ட நபர் இல்ல, தனித்துவத்துக்காக சொல்கிறார். Because you are a very unique person. That's why he wants to be a personal God. நீங்களும் நானும் ஒப்பற்றவர்களுடைய பார்வையில அதான் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் தான் மெய்ப்பர். Isaiah 43:1. ஏசாயா 43:1. யாக்கோபே, Amen. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை சிருஷ்டித்தவனும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவனும் கர்த்தர் சொல்லுகிறாவது, அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னோட மெய்ப்பர் சொல்றாரு, நீ என் The Lord is my shepherd. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். Do you know anyway the
sheep was named, I told yesterday by my wife, but anywhere the shepherd has named the sheep. எங்க ஆகிலும் மேய்ப்பர் ஆடுக்கு பேர் வச்சிருக்காரா? ஒரு ஆடுக்கு பேர் வைப்பாருங்க. அந்த பேர் விட்டு கூப்பிடுவாராம். You know why the rod is there? ஏன் கையில கோல தறி வச்சிருக்காரு? அது பெரிய கதை. அடிக்கிறதுக்கு இல்லைங்க. ஆடுகளுக்கு கண்ணு தெரியாதாம். காது நல்லா கேட்குமா நம்மள மாதிரி. நம்மலாம் ஆடு தானே. So you know what he does? When he goes in the front, மேய்ப்பர் முன்னால போகும்போது he taps the rock. அங்க இருக்கிற அந்த கல்லு இருக்கிற கல்ல அடிப்பாரா? இது எப்படி நம்ம போய் இப்படி எல்லாம் போவோம்? அந்த சவுண்ட் கேட்டே போவோம். அவ அங்கதான் இருக்கற நம்மளே. அடே இங்கதான் இருக்கற. the rod is tapping. அந்த அடியை வச்சு ஆண்டவர் அந்த கண்மலை அடிப்பாரா? அடிப்பா சத்தத்தை வச்சு அந்த மேய்ப்பர் பின்பாக ஆடுகள். ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருக்கானா? உனக்கு எனக்கு நீ சாமேண்டஸ்டின் பேர் வச்சுக்கோ. ஆனா என் ஆண்டவருக்கு வேற பேர் வச்சிருக்காரு. You know what is the name given to the disciples? சீசல் கொடுக்கப்பட்ட நாமங்கள் என்ன தெரியுமா? யாரோ டக்கு சொல்ல முடியுமா? இல்ல he named two of them. ரெண்டு பேருக்கு Sons of thunder. இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எனக்கு என்ன பேர் வச்சிருக்க? குண்டான பையனே வா அப்படினா ஆண்டவரே பரவாயில்லை ஆண்டவரே. And I don't know what name is given. You know what in Revelation it says? God gives you a new name. வெளிப்படுத்த வாசிக்கிறோம் நமக்கு ஒரு புதிய நாமம் கற்பிக்கப்பட போகிறது. But I'm finished. But there is a problem. ஒரு பிரச்சனை இருக்கு. He is the shepherd. அவர் மேய்ப்பர். But we are not willing to be the sheep. அவர் மேய்ப்பராக இன்றைக்கு இருக்கிறார். ஆனா ஆடுகளா இருக்கிற நம்ம தான் விரும்புவதில்லை. There is a need for us to accept, admit we are sheep. நாம் ஆடுகள் என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டியது அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏங்க இதுதாங்க முக்கியம். இன்னைக்கு மெசேஜே இதாங்க. இது மெசேஜே இன்னைக்கு இதுதாங்க. You know what? We have to admit that we are sheep. நான் ஆடு என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். Shepherd does not tend wolves. நல்லா கவனிங்க. மேய்ப்பர் இந்த ஓநாய்களை நடத்த மாட்டார், மேய்க்க மாட்டார். மகன் சொல்ல ஆமென். He does not shepherd foxes. நல்லா கவனிங்க. அல்லது அங்கே நரி கூட்டத்தை வந்து மேய்ப்பர் மேய்க்க மாட்டார். Shepherd is only for sheep. மேய்ப்பர் சொன்னாலே ஆடுகளுக்கு மாத்திரம் தான் மேய்ப்பர். Shepherd sheep. Shepherd sheep. Shepherd sheep. So if you want this Almighty God to be a shepherd, you should admit I am a sheep. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தான் நீங்க சொல்லணும். அப்பா நான் தான் உங்க ஆடாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கமானால் அவர் I told the qualities of God. I tell you the qualities of a sheep. தேவனுடைய தரங்களை குறித்து சொன்ன மேய்ப்பருடைய தரம் சொன்னேன். ஆடுகளுடைய தரத்தை குறித்து சொல்றேன். ஆடுகள் ஆமென் சொல்லிட்டான். ஆடு விரும்பல இப்பவே. ஆடுகள் ஆமென் சொல்லிட்டான். பேசல நான் என்ன உங்க டாங்கி சொல்றேனா? ஆடுகள் ஆமென் சொல்லும்போது ஆமென். இது ஏன் ஏத்துக்க முடியலையே? என்ன பார்த்து ஆடுகள் சொல்றேன். Amen. That's what God says. Admit you are a sheep. ஒத்துக்கொள்ளணும். அப்பா நான் தான் ஆடு. நான் எல்லாம் பண்ணுவேன். முதல் நீ ஆடா இருக்கியா? Admit. ஆமாண்டவர் அம்பல. அப்பா நான் ஆடு தாப்பா. ஏன் நம்ம சொல்றேன்? There are three things which is defining the sheep. மூன்று காரியங்கள் இந்த ஆடுகளை குறித்து விவரித்து சொல்லலாம். The sheep is dumb. இந்த ஆடு என்ன சொல்றாங்க? அறிவியல் ஒண்ணுமே the Bible is dumb. ஒண்ணுமே தெரியாது. அறிவியல் உங்க பாஷையில எங்க பாஷையில சொல்ற தொம்மை. உங்க பாஷையில தனியா சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமான போடா வெண்ணே. அது எதுக்கு சொல்றான்? அவன் வெண்ணே எல்லாம் ஒரு வீட்டுல இருந்து எனக்கு தெரியல. தொம்மை. ஆடுகள் என்னங்க? dumb. தொம்மை அறிவில்லாம இருக்கு. பயப்படுறான். இப்ப சொல்லுங்க ஆடுகள் ஆமென் சொல்லி. Amen. Except you are a sheep. ஆடுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். You know why they are dumb? ஏன் தெரியுமா அறிவில்லாம இருக்கும்? ஷீப் எல்லாம் சர்க்கஸ்ல பாத்துக்கிறீங்களா? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. தண்டம் அது. ஷீப் ஆடுதுல டான்ஸ் ஆடுதுல சர்க்கஸ்ல எங்க போய் பாத்துக்கியா? சர்க்கஸ்ல டைகரை காட்டுவான், எலிபென்ட்டை காட்டுவான், குரங்க கூட காட்டுவான். ஷீப்பை காட்ட மாட்டான். because they are dumb. ஏன்னா அதுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது என்று சொல்லி அதை காட்ட மாட்டாங்க. This is important. They wander away regularly. வழக்கமா எங்க போறோமோ அப்படியே அலைந்து திரிந்து போகுமா? இல்ல wander போய்டு எங்கனா? எங்க அலைந்து திரியும். மேய்ப்ப அங்க இருக்கனா இங்க எங்க போகுமா? dumb. அவ்வளவு அறிவே இருக்காது. மேய்ப்பர் இடத்தை விட்டுட்டு அலைந்து திரியும். because they think they know it. எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சுதா வேற வழியா போய்டும். Sheep does this every time. ஒவ்வொரு முறையும் ஒரு நாள் செய்துட்டு அடுத்த நாள் திருந்தாதா? ஒவ்வொரு முறையும் அதே தப்பு செய்யும். because they are dumb. ஏன்னா அவங்க அறிவு இல்ல. Praise the Lord. That's why it says ஒரு ஆடு காணப்பட கூட ஆடு என்ன பண்ணுவாரா? அதை தேடி அலைஞ்சு போய் பிடிச்சுவாங்க.
Get dumb. ஏன்னா அவருக்கு அறிவில்லை. Isaiah 53 அறிவில்லைன்னு சொல்றேன். வாசி. Isaiah 53:6. ஏசாயா 53 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து ஆஹா. அவனவன் தன் வழியிலே போனோம். விடுங்க சிஸ்டர். This is what the sheep is all about. இதுதான் ஆடுகளை குறித்து சொல்லப்பட்டது. Praise the Lord. We are dumb. We go our own way. We wander away. We astray. நம்ம வழி தப்பி திரிந்தோம். அதுவே நாம் வேற வழியில போய் விட்டோம். That's why I need a shepherd. வழி தப்பி போறபடினால தான் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் தேவை. Because we are dumb. We are dumb to leave. அறிவு கிடையாதுங்க. வேற வழியா போவதுக்கு சோதிக்கப்படுகிறோம். That's why I need a shepherd. அதுவே தான் என்னை வழிநடத்துவதற்கு ஒரு மேய்ப்பர் தேவை. Praise the Lord. I am a sheep. I am dumb. நான் அறிவில்லாம தான் இருக்கிறேன். But my God is my shepherd. ஒருவேளை நான் அறிவில்லாமல் இருந்தாலும் ஆடா இருந்தாலும் என்னை வழிநடத்துகிற மேய்ப்பர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் நிக்கிற வேலைக்கோ நான் படிச்ச படிப்புக்கோ சம்பந்தமே இல்லை. ஏன்னா I am dumb, but my God is my shepherd. எனக்கு அறிவு கிடையாதுங்க. ஆனா என்னை வழிநடத்துகிற ஒரு சாதாரணமானவர் அவர் பெரிய மேய்ப்பர். Praise the Lord. தாழ்வு நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை அறிவில்லாம தான் இருக்கிறோம். நீ படிச்சிருக்கலாம் எம்ஏ, நீ படிச்சிருக்கலாம் எதுவும் எனக்கு அதுக்கு மேல தெரியாது, எனக்கு அதுக்கு மேல நான் படிக்கல. Amen. So you can be, but you are dumb. எல்லாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நமக்கு அறிவில்லை. யோசித்து பாருங்க, sometime you would have gone away from the shepherd. ஏதோ ஒரு சூழ்நிலையில மேய்ப்பரை விட்டு தூரம் போயிருந்திருப்போம். I'm talking to you very seriously. இன்னைக்கு கவனமா நீங்க புரிந்து கொள்ளுங்க, எச்சரிப்பாய் You சொல்றேன். think you are going in the right way, but you are going in the wrong way. சரியான வழியில தான் போறேன் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா தவறான வழியில போய் The shepherd is in other direction. ஏன்னா மேய்ப்பர் வேற வழியில இருக்கிறார். You need a shepherd. அது நம்மை வழிநடத்த ஒரு மேய்ப்பர் நமக்கு தேவை. Number 2, இரண்டாவதாக sheep are defenseless. இந்த ஆடுக்கு பாதுகாப்பு இல்ல. Defenseless. பாதுகாப்பு இல்லாம இருக்க ஆடு. அதுக்கு இந்த மாதிரி என்ன சொல்ற cross இருக்கா? பெருசா பூனை கூட உனக்கு கீழுங்க. பூனை எலி கூட கஷ்ட போயிடுங்க. Sheep does not have claws. ஆடுக்கு அந்த பாதுகாப்பு ஒண்ணுமே இல்ல. They don't have anything like this. அல்லது சிறக போல கிடையாது ஆடுக்கு. ரவுடித்தனமா வராது. They don't bark like dogs. அல்லது நாய் குலைக்கிறது போல குலைக்காது. They don't fly like eagles. அல்லது கழுகு போல பறக்காது. They don't swim like dolphins. அது டால்பினை போல நீந்தாது. என்ன பாத்துருக்கீங்களா? நல்லா நீந்துதுப்பா. We are defenseless. பாதுகாப்பு இல்லாம தாங்க ஆடு இருக்கு. Brothers, I'm talking about you and me. உங்களை என்னை கூட பேசுற நம்ம தான் ஆடு. ஆட நினைச்சிருக்காங்க, உன்னதான் பேசுறேன். You are defenseless. பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம். If you don't have the shepherd to protect you, you are defenseless. பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மேய்ப்பர் மாத்திரம் நமக்கு இல்லாத இருந்திருப்பாரானால் நீங்கள் நான் ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். ஏன்னா ஒரு கிரிக்கெட் டீம் எல்லாம் வச்சிருக்காங்களா? The sheep fighters. எல்லாம் வச்சிருக்காங்களா பேர்? இல்லங்க. டைகர், lion of the Judah, lion, elephant, hippopotamus. Nobody makes because it is defenseless. ஏன்னா இந்த ஆடுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த ஆட்டுடைய பேரை கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன், என் வளர்த்த ஆடை நான் வீட்டுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு போனேன். எவனாவது சொல்லிருக்காரா? சிரிக்காத, நீதான் அது. When you go out, வெளியே போக you are defenseless. பாதுகாப்பு இல்லாம தான் போறோம். When you are in the traffic, நெருக்கடியில you are defenseless. அங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. Praise the Lord. When the traffic comes against you, அந்த டிராபிக் நமக்கு விரோதம் the வரும்போது shepherd is your defense. நமக்கு விரோதமா எது வந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனா நமக்கு முன்பாக ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் நமக்கு பாதுகாப்பாக We இருக்கிறார். are dumb. அறிவில்ல, I need a shepherd. அறிவில்லாத இருக்கிறதுனால தாங்க என்ன வழி நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பர் எனக்கு தேவை. I am defenseless. நான் பாதுகாப்பு இல்லாம இருக்கேன். உன்னை ஈஸியா மத்தவங்க ஹர்ட் பண்ணுவாங்க. The world will hurt you very soon. உலகம் உங்களை எளிதாக காயப்படுத்தும். That's why you need a shepherd. ஆகவே தான் நம்ம நடத்துறதுக்கு ஒரு மேய்ப்பர் வேணும். You know what the shepherd has? மேய்ப்பருக்கு என்ன இருக்கு He தெரியுமா? has a rod. கையில கோல் இருக்கும். திருடவனா வந்தானா அவனை அடிக்கும். You need a shepherd. நமக்கு மேய்ப்பர் தேவை பாதுகாப்புக்காக. Romans 5:6. ரோமர் 5:6. அன்றையும் நாம் பலமற்றவர்களா இருக்கும்போது hold on. யாரை பத்தி சொல்லு? நாரை பத்தி தான். Amen. Praise the Lord. Tell அன்றையும் நாம் பலனற்றவனா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார்.
பாதுகாப்பு இல்லாத ஆடுகள் நீங்கள் நானும். Praise the Lord, the last one. கடைசியாக இது சொன்னா ரெண்டு எல்லாம் ரொம்ப கோச்சுப்பீங்க, எனக்கு திட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க? ஷீப். டம். செகண்ட் இங்கிலீஷ்ல பேசலாமா? என்னங்க? டிஃபென்ஸ்லெஸ். மூணாவது ரொம்ப கேவலம். The sheep is dirty. இந்த ஆடு அழுக்கா இருக்கு. Amen. எங்கனா ஆட்டு தொட்டியில போயிட்டு இன்னும் ஸ்மெல் அடிக்குதுப்பா. இங்கே தூங்கலாமான்னு எவனோ சொல்லிருக்கிறியா? எப்ப ஒரு கிலோ கொடுப்பா. அப்ப நான் கிளம்புறேன். The sheep is dirty. ஆடு அழுக்கா இருக்குது. 10 நாள் குளிக்கல கூட அந்த ஷீப்க்கு தெரியாத குளிக்கல. உன்னை என்ன மாதிரி sometimes. Amen. They're dirty. They don't know. அழுக்கா இருந்தாலும் அந்த ஆடுக்கு தெரியல அழுக்கு சொல்லி. Praise the Lord. We are dumb. நம்ம அறிவில்லாத இருக்கோம். We are defenseless. பாதுகாப்பு இல்லாம இருக்கோம். You know what? When I talk about bath, குளிப்பதை பத்தி பேசும்போது I have my daughter Zaina here. என் மகள் சயனா இருக்காங்க. பாத்து ரொம்ப அழகா இருக்குதுல்ல? நீங்க குளிக்க கூப்பிட்டு பாருங்களேன். No, no. எல்லா குழந்தை அப்படிதான் நினைக்கிறேன். I don't daddy no பாத்தா daddy. No. நாங்க சொல்லுவோம் only hands and legs ma. அப்படி உள்ள போய் டமால் எழுத பண்ணிடுறோம். They don't want bath. They want to be dirty. பிள்ளைகள் குளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. Praise the Lord. We are dumb. நம்ம அறிவில்லாத. We are defenseless. பாதுகாப்பு இல்லாத We are dirty. அழுக்காதான் We இருக்கோம். are dirty in our eyes. கண்களில் அழுக்கா We are இருக்கோம். dirty in our ears. கேட்கிற We வார்த்தைகள் are dirty in our legs. நம்ம கால்களில் அழுக்கா We are இருக்கோம். dirty in our hands. கைகளில் அழுக்கா But His இருக்கோம். precious blood cleans us all. இவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அந்த விலையேற பெற்ற இரத்தம் நீ மகத்தாலே நம்மை கழுவுகிறது. Yet the shepherd wants us. Hallelujah. நாம் வெள்ளத்துக்குள்ள இருக்கும்போது மெய்ப்பருக்கு நான் தேவை, மெய்ப்பருக்கு நான் தேவை. நம்ம இருந்தாலும் அவருக்கு தேவை. நீ defenseless இருந்தாலும் அவருக்கு தேவை. நீ dirty இருந்தாலும் அவருக்கு தேவை. He says, I want to be your shepherd. அவர் சொல்றாரு, நம்ம எப்படி இருந்தாலும் அறிவில்லாத இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் எனக்கு தேவை Last என்று verse. சொல்லி. Ezekiel 36. நம்மளை எப்படி கழுவுறாராம் பாருங்க. Ezekiel 36. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, டெஸ்ட் வரும். 36, 25, 26. 36, 25. அப்பொழுது ஆமென். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆஹா. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், ஆமென். உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் ஆமென். நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். ஓஹோ. நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். எப்படி how does the dirty sheep gets cleaned through water? எப்படி இந்த அழுக்கான ஆடு சுத்திகரிக்கப்படுகிறது? ஜலத்தின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக. Next week அடுத்த வாரம் we are going to have more baptisms. அடுத்த வாரம் இதை விட அதிக ஞானஸ்நானம் இருக்க போகிறது. நம்மள ஓ சொல்லு, ஏ சொல்லு, ஓஹோ சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. ஆமா. ஆமென். The sheep said ஆமா. ஆடு ஆமா சொல்லுச்சு. Thanks for listening. If you are willing to join our church service, you are welcome. Please contact us. Our address: United Pentecostal Church, number 7, 2nd Main Road, United India Nagar, Ayanavaram, Chennai 23. Mobile number 9677251531.